தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் தொழுநோய் கண்டறியப்படும் பொழுது இந்தியாவில் 50% மக்கள் காணப்படுகிறார்கள். அதனால் நாம் இன்றைய நாளிலே தொழுநோய் நம்முடைய இந்திய தேசத்தை விட்டு முற்றிலும் அகலும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். தொழுநோய்க்கு ஏற்ற மருந்துகள் இன்னும் சரியான விதத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்து அந்த தொழுநோய் இனி நம்மளுடைய தேசத்துல அற்று போகும்படியாய் நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள மருந்தை கண்டுபிடிக்கத்தக்கதாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தொழுநோய் எத்தனையோ முகாம்கள் ஆங்காங்கே இருக்கிறது. அந்த இடத்துல எத்தனையோ பேர் இன்றைய நாளிலே அதிக கவலையோடு கூட இந்த தொழுநோயோடு கூட போராடி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தும்படியாய், கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தொழுநோய் வியாதி என்பது அது தொற்று நோய் அல்ல, ஆனால் சமுதாயம் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுகிறது. அதனால் நாம் தனிமைப்படுத்தப்பட்ட அவர்களை கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாகவும் அவர்களும் இந்த சமுதாயத்துல நல்லத்தோடு அவர்கள் வாழ்றதுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஏற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு முழுவதுமா அந்த தொழுநோயிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்துல காணப்படுகிற தொழுநோய்க்காக நாங்கள் தெய்வ சமூகத்துல பாரத்தோடு வருகிற சுவாமி. ஆண்டவரே, இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரே மக்களையும் கத்த தொட்டு சுகப்படுத்துங்க. உம்முடைய வல்லமை இன்னும் குறைந்து போகவில்லைப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரே எத்தனை அற்புதங்களை நீங்க செய்தீங்க. இந்த நாளிலே தொழுநோய் முகாம்களே ஆண்டவரே, தனிமையாய் வீடுகளிலே ஒதுக்குப்புறமாய் ஒதுக்கி வைக்கப்பட்ட காலனிகளுக்குள்ளாய் இருக்கிற மக்களை கத்த தொட்டு அவர்களை சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. அவருடைய தனிமையை கத்தர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. அவர்கள் மெய் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த தொழுநோய் முற்றிலுமாய் எங்க தேசத்தை விட்டு ஒளிந்து போகத்தக்கதாய் நல்ல ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. இனி இந்த தொழுநோய் எங்க தேசத்துல வளராதபடிக்கு கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் தொழுநோயிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு தேசமாய் எங்க தேசம் இருக்கட்டும் ஆண்டவரே. கத்தர் அப்படியே செய்யறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.